ஒரு பெரிய ஒரு டிஸ்கவுண்ட்ல தான் இன்னைக்கு வந்து வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவா இருக்கு. ட்ரேட் ஆயிட்டு இருக்க பிரைஸ். ஸோ நீங்க இப்போ வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஒரு டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல தான் வாங்குறீங்க. ரூ. 100 பொருளை ஒரு ரூ. 80க்கு வாங்கினா உங்களுக்கு லாபம் தானே. நிச்சயமா அந்த பொருள் என்ன ஆகும், திரும்ப அதோட பேஸ் பிரைஸான ரூ. 100க்கு போகும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்ல எப்பவுமே பேஸ் பிரைஸ் மட்டும் போகாது, அதையும் தாண்டி பிரீமியத்துக்கு கண்டிப்பா போகும் அது. ஸோ இன்ஃப்ளேஷன் இப்போ 2.1% இன்ஃப்ளேஷன் இருக்கு. இந்த ஒரு பெட்ரோல் பிரைஸ் கொஞ்சம் அதிகமானாலும் இட் கேன் கோ அப் டு 3.2%, மேக்ஸிமம் இட் கேன் கோ அப் டு 4.5%. 4.5% வந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் டெஃபினெட்லி எ வெரி குஷனபிள் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுனா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒரு அசெட்டை ரீஅலோகேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்ட் அது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கேஷ் பொசிஷன்ஸ், ஈக்விட்டி கேஷ் பொசிஷன்ஸும் பேஃபோட கேஷ் பொசிஷன் பிளஸ் எஸ்ஐபி இது எல்லாமே சேர்த்து. வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். இன்னைக்கு மார்க்கெட் மட்டும் 1470 பாயிண்ட்ஸ் டவுனு, சென்செக்ஸ் 1.93%. இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இந்த வீக்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளட் பாத் வீக்னே சொல்லலாம். மண்டே டு ஃப்ரைடே. எஸ், ஒரு பெரிய ஒரு பேனிக் சுச்சுவேஷன், வார், வெல்த் அண்ட் வாட் டு டூ வித் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதை பற்றி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். செகண்ட் ஆஃப் மார்ச் பார்த்தீங்கன்னா 80,000 சென்செக்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 74,000, அப்ராக்சிமேட்டாக ஒரு 5,000. அந்த ஒரு 5,000 பாயிண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீக் தான் ஒரு பெரிய ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த ஒரு ஃபால் பார்த்துருக்கு. இந்த ஒரு ஃபாலை விட மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரி என்ன அப்படின்னா, பேனிக் என்னன்னாக்கா, பெட்ரோல் விலை இப்படியே இருக்குமா, மேலே ஏறுமா, பெட்ரோல் ஃபர்ஸ்ட் கிடைக்குமா, கேஸ் தட்டுப்பாடு வருமா, ஏன்னா நேற்று சர்வரே கிராஷ் ஆயிடுச்சு. இதை மாதிரியான நியூஸ் தான் என்ன பண்ணுதுன்னா ஒரு பேனிக் சுச்சுவேஷனை, ஒரு ஃபியரை இன்னும் அப்படியே ஆம்பிளிஃபை பண்ணுது. மார்க்கெட்டு டவுன், போர்ட்ஃபோலியோ டவுன்ன்றதை விட நம்ம பார்க்குற நியூஸ் என்ன பண்ணுது, அதை ஆம்பிளிஃபை பண்ணுது. ஸோ இந்த டைமில் ஒரு இன்வெஸ்டரா நீங்க என்ன செய்யணும், அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஐ எம் சதீஷ், ஆம்பி ரிஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். உங்களுக்கு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எது மாதிரியான ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இது மாதிரியான அட்வைசரி, ஒரு சப்போர்ட், ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான், பட் நான் போகிற பாதை கரெக்டாக, நான் சூஸ் பண்ண ஃபண்ட்ஸ் கரெக்டாக, அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா அகைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வி கேன் ஏபிள் டு ஹெல்ப் யூ. டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னாக்கா தேர் இஸ் அ பேனிக் சுச்சுவேஷன். இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ என்ன பண்ணுறது, ஏன்னா லார்ஜ், மிட், ஸ்மால் எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராட் பேஸ்டு ஃபாலை தான் பார்த்துருக்கு. ஸோ இந்த ஒரு ஃபால் எப்படி நம்ம அணுகிறது, கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கோவிட் டைமில் 38% மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. ஒரே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 50%. ஆனால் ஒரு 2 மாதத்துலேயே ஒரு பெரிய ரிகவரி அண்ட் தென் 50% ரிகவரி வந்துச்சு. ரஷ்யா உக்ரைன் வார் -10%. அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஐ ரிமெம்பர் தட் 72,000 வரைக்கும் போச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 25 to 30% அப்சைடு வந்துச்சு மார்க்கெட். ஆபரேஷன் சிந்தூர் லாஸ்ட் இயர் மே மந்த் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு பெரிய ஒரு ஃபால், ஒரு 10% ஃபால், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அகெயின் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு 10% அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து மேலே வந்துச்சு. இப்போ கரெக்டாக நடந்துட்டு இருக்கக்கூடிய யூஎஸ் ஈரான் இந்த ஒரு வாரில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 10% மார்க்கெட் கீழே போயிருக்கு. இங்கேருந்து எத்தனை பர்சன்ட் மார்க்கெட் மேலே போகும், ஃபோர்காஸ்ட் மார்க்கெட் கண்டிப்பாக மேலே வருமா, என்ன கேரண்டி இருக்கு? இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாருங்க. நிஃப்டி 50 லாங் டேர்ம் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 22, அந்த ஒரு மீடியன் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. அது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 20.7. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 24 இருந்தது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா லாங் டேர்ம் ஆவரேஜ் விட டிஸ்கவுண்டட்ல ட்ரேட் ஆயிட்டு. மிட் கேப் 31, இன்னைக்கு அதே 31, ஓரளவுக்கு அதே பிரைஸ்ல இருந்துட்டு இருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 30.15, லாங் டேர்ம் ஆவரேஜ், நான் சொல்றது லாங் டேர்ம் ஆவரேஜ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 25.1. ஸோ நிச்சயமா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு டிஸ்கவுண்ட்ல தான் இன்னைக்கு வந்து வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவா இருக்கு, ட்ரேட் ஆயிட்டு இருக்க பிரைஸ். ஸோ நீங்க இப்போ வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஒரு டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல தான் வாங்குறீங்க. ரூ. 100 பொருளை ஒரு ரூ. 80க்கு வாங்கினா உங்களுக்கு லாபம் தானே. நிச்சயமா அந்த பொருள் என்ன ஆகும், திரும்ப அதோட பேஸ் பிரைஸான ரூ. 100க்கு போகும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்ல எப்பவுமே பேஸ் பிரைஸ் மட்டும் போகாது, அதையும் தாண்டி பிரீமியத்துக்கு கண்டிப்பா போகும் அது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எப்பவுமே மார்க்கெட்டு கீழே வந்தால் மேலே போயிடுமா, அந்த சைக்கிள் கரெக்டா, உண்மையா? ஸ்டாக் மார்க்கெட் எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் அ ஸ்லேவ் ஆஃப் ஏர்னிங்ஸ். நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டி 50 இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மிட் கேப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 15.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு பக்கம் வேல்யூவேஷன் கம்மியாயிருக்கு, இன்னொரு பக்கம் ப்ராஃபிட்டும் அதிகமாயிருக்கு. டெஃபினெட்லி மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு, வெரி வெரி குயிக். அது மட்டும் இல்லை, நீங்கள் மேக்ரோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆன ஜிடிபி 6.8%, வெரி ஸ்ட்ராங். இன்ஃப்ளேஷன்
இப்போ 2.1%ல இன்ஃப்ளேஷன் இருக்கு. இந்த ஒரு பெட்ரோல் பிரைஸ் கொஞ்சம் அதிகமானாலும் இட் கேன் கோ அப் டு 3.2%, மேக்ஸிமம் இட் கேன் கோ அப் டு 4.5%. 4.5% வந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் டெஃபினெட்லி எ வெரி குஷனபிள் சிபிஐ ஃபார் ஆர்பிஐ. ஆர்பிஐ இதை பற்றி பெருசாக வந்து ஒரு வரி பண்ணிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் நமக்கு யூஎஸ்டி வந்து 680 பில்லியன் வி ஹேவ் சர்ப்ளஸ் கேஷ் இருக்கு. ஸோ எஃப்ஐஐஸ் வித்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ரீசன்னால தான் மார்க்கெட்டு கீழே வருது. இப்போ எஃப்ஐஐ விற்க விற்க டிஐஐ வாங்கிட்டே இருக்காங்க. பட் எவ்வளோ தான் டிஐஐ வாங்குவாங்க? இது வரைக்கும் இந்த மந்த் மட்டுமே 20,000 crore வாங்கியிருக்காங்க. ஏங்க நம்மளோட எஸ்ஐபி மட்டுமே 26,000 crore ஒரே ஒரு மாசத்துக்கு. அண்ட் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த கேஷ் ரிசர்வ் எப்பவுமே ஒரு ஃபண்டு மேனேஜர் கொஞ்சம் அந்த ஒரு ஃபண்டு போர்ட்ஃபோலியோவில் ஒரு கேஷாக வச்சிருப்பார் இது மாதிரியான டைமில் வாங்குறதுக்கு. பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுனா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு அசட்டை ரீஅலோகேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்ட் அது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 கேஷ் பொசிஷன்ஸ், ஈக்விட்டி கேஷ் பொசிஷன்ஸும் பேஃபோட கேஷ் பொசிஷன் ப்ளஸ் எஸ்ஐபி இது எல்லாமே சேர்த்து ஒரு 75 lakh crore கிட்ட வி ஹேவ் சர்ப்ளஸ் கேஷ். அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டெஃபினட்டாக ஒரு ஃபியர். இந்த ஒரு சார்ட் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் மார்க்கெட் மூடு ஒரு ஃபியரில் இருக்குது. கான்ட்ராரியன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பெல்லாம் மார்க்கெட்டில் ஃபியர் இருக்கோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது 25% உங்களுக்கு அப்சைடு கிடைக்குது. திஸ் இஸ் ஹிஸ்ட்ரி. இது மட்டும் இல்லைங்க, நிறைய brokerage houses அவங்க கொடுத்துருக்க ஒரு ஃபோர்காஸ்ட் பாருங்க. ஃபார் டிசம்பர் 2026 கோல்ட்மேன் ஷாஸ் 29,000, ஐசிஐசிஐ டைரக்ட் 30,000, சிட்டி பேங்க் 28,500, அப்ராக்சிமேட்டாக ஒரு 28,500 நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட இன்னைக்கு நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் 23,151. ஸோ 23,151லேருந்து 28,500 25% அப்சைடு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஆல் யூ நீட் இஸ் பேஷன்ஸ். ஆல் யூ நீட் டு இன்வெஸ்ட் அப்ராப்ரியேட்லி. எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே டைமில் போடாமல் அது ஒரு 3 டிவைடு பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னாக்கா வித்தின் மந்த்ஸ் டெஃபினட்டாக ரிகவரி நடக்கும். அண்ட் தென் யூ வில் சீ அப்சைட். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான மார்க்கெட்டில் இப்போ நான் என்ன பண்ணணும், எது என்னோட கரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது மாதிரியான டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வி ஆர் ஹாப்பி டு அசிஸ்ட் யூ. ஆர் நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக, இது மாதிரி ஏதாவது ஒரு டவுட் ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வி கேன் ஏபிள் டு ஹெல்ப். ஏதோ ஒரு புது விஷயத்தை பார்த்துருக்கீங்க, யூ ஆர் லேர்னிங் சம்திங் நியூ அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். See you. Bye bye.